அனைவருக்கும் வணக்கம். எஸ்டிஎஸ் ஆராய்ச்சியைச் சேர்ந்த ஷாஜி. கடந்த 1 வருடமாக 2 வருடங்களாக நான் அடிக்கடி நிறுவன உரிமையாளர்கள், தலைமை நிர்வாக அதிகாரிகள், சந்தைப்படுத்தல் தலைவர்கள் போன்றவர்களிடமிருந்து ஒரு கேள்வியை கேட்பேன். கருத்தரங்குகள் மற்றும் மாநாடுகளில் கலந்து கொள்ளும்போது அவர்கள் அடிக்கடி என்னிடம் கேட்பார்கள். ஷாஜி, சாட் ஜிபிடி வந்தது, ஜெமினி வந்தது, மற்ற அனைத்து கருவிகளும் வந்தன. பிறகு சந்தை ஆராய்ச்சி இந்த வகையான கருவிகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? அதனால் நான் அடிக்கடி சொல்வது, உங்களுக்கு தெரியும், சந்தை ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்பவர்கள், அதாவது முன்னணி நிறுவனங்கள், சுகாதார பராமரிப்பு அல்லது உற்பத்தியில் ஆட்டோமொபைல் துறைகள் போன்ற சந்தை ஆராய்ச்சியை செய்பவர்கள், அவர்கள் நிச்சயமாக இந்த கேள்வியை எழுப்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் முதன்மை தரவுக்கும் சாட் ஜிபிடி அல்லது கருவிகளில் கிடைக்கும் கடந்த கால தரவுக்கும் இடையிலான முக்கியத்துவத்தை புரிந்துகொள்கிறார்கள். எனவே இந்த வீடியோவில் முதன்மை தரவு மற்றும் இரண்டாம் நிலை தரவு பற்றி உங்களுக்கு தெரிந்த சில நல்ல விஷயங்களை பற்றி விவாதிப்போம். அது எவ்வாறு செயல்படுகிறது, சாட் ஜிபிடி எவ்வாறு செயல்படுகிறது, முதன்மை தரவு எவ்வாறு செயல்படுகிறது, முதன்மை தரவு எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் வணிக முறைகளை முழுவதுமாக மாற்றுகிறது என்பது பற்றி. எனவே விவாதிப்போம். எனவே சாட் ஜிபிடி கிட்டத்தட்ட எதற்கும் வினாடிகளில் பதிலளிக்க முடியும். சாட் ஜிபிடி அல்லது வேறு எந்த ஏஐ கருவிகளுக்கும் மட்டுமல்ல, ஆனால் அவர்களின் வாடிக்கையாளர் இன்று ஏன் தயாரிப்பு வாங்கவில்லை, அடுத்த மாதம் உள்ளூர் சந்தை அப்படி செயல்படும் என்பதை அவர்களால் சொல்ல முடியாது. எனவே இந்த பதில்கள் இங்கே இருக்கும். எனவே சாட் ஜிபிடி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே சாட் ஜிபிடி புத்தகங்கள், கட்டுரைகள், வலைத்தளங்கள் ஆகியவற்றிலிருந்து கற்றுக்கொள்கிறது, மேலும் பொதுவில் கிடைக்கும் தகவல்களை நீங்கள் அறிவீர்கள். எனவே இவை உங்களுக்கு தெரிந்த சாட் ஜிபிடி குள் ஊட்டப்படும் ஏற்கனவே உள்ள தரவுகள், பின்னர் அது கொடுக்கும். எனவே பொதுவான சந்தைப்போக்குகளை புரிந்துகொள்வதற்கும், தொழில்துறை கருத்துக்களை விளக்குவதற்கும், ஏற்கனவே உள்ள அறிக்கைகளை சுருக்கமாக கூறுவதற்கும் சாட் ஜிபிடி அல்லது கருவிகள் சிறந்தவை. எனவே அவை ஏற்கனவே கிடைக்கக்கூடிய தரவை மிகவும் சார்ந்துள்ளது. எனவே அது உங்களிடமிருந்து புதிதாக சேகரிக்காது. இரண்டாம் நிலை தரவை குறிக்கும் ஏற்கனவே உள்ள தரவை பற்றி நாங்கள் விவாதிக்கிறோம். சரி, இப்போது முதன்மை தரவு என்றால் என்ன? எனவே சந்தை ஆராய்ச்சியில் நாம் பயன்படுத்தும் முதன்மை தரவு இதுதான். எனவே உண்மையான நுகர்வோரிடம் நேரடியாக பேசுவது, கள ஆய்வுகளை நடத்துவது, ஆழமான நேர்காணல்கள், அதாவது 1-1 நேர்காணல்கள், கள அவதானிப்புகள் குறித்த குழு விவாதம் ஆகியவற்றை நீங்கள் அறிவீர்கள். இவை ஒரு வகையான முதன்மை தரவு. மிகவும் முதன்மையானது. எனவே முதன்மை தரவு மற்றும் ஏஐ ஆகியவற்றை கூட்டினால் இதுவே சிறந்த தொகுப்பு என்று நான் கூறுவேன். எனவே எஸ்டிஎஸ் ஆராய்ச்சியில் நாங்கள் நிகழ்நேர முதன்மை தரவை சேகரித்து கள நுண்ணறிவு மூலம் சரிபார்க்கிறோம். பின்னர் நோக்கத்தை பகுப்பாய்வு செய்வதற்கும் வடிவங்களை அடையாளம் காண்பதற்கும் ஏஐ கருவிகளை பயன்படுத்துகிறோம். மேலும் உங்களுக்கு சிறந்த முன்கணிப்பு நுண்ணறிவுகள் தெரியும். எனவே இதுதான் அழகு. எனவே நீங்கள் எங்களுடன் இணைந்து உங்கள் வணிகத்திற்கான சந்தை ஆராய்ச்சி செய்ய விரும்பினால் www.stsresearch.in பார்க்கிறோம்.